நேத்து டிசம்பர் 26ஆம் தேதி ரொம்ப பெரிய துயரமான செய்தி. நம்மளோட முன்னாள் பிரதமர், முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் RBI-யோட கவர்னர், இந்த மாதிரி பல முன்னாள் சொல்லிட்டு போலாம். வயது முதிர்ச்சி காரணமா அவரோட உடல்நல குறைவால 92வது வயதுல அவர் காலமாயிருக்காரு. 1932ல பிரிக்கப்படாத பிரிட்டிஷ் இந்தியால கா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல பிறந்திருக்காரு. இப்ப கரண்ட்ல அந்த கா அப்படின்ற வில்லேஜ் பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் ப்ரொவின்ஸ்ல இருக்கு. பஞ்சாப் யூனிவர்சிட்டியில எகனாமிக்ஸ் படிச்ச இவர் BA, MA ரெண்டுலயுமே முதல் மாணவனா இருந்ததுக்காண்டி யூனிவர்சிட்டி மெடல், உத்தர்சாந்த் கபூர் மெடல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாரு. அடுத்து இங்கிலாந்துல உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல முதல் மாணவனா வந்ததுக்காண்டி ஆடம் ஸ்மித் அவார்டு கொடுத்தாங்க. பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் பெற்ற இவர் அடுத்து 1962ல பொருளாதாரத்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பட்டம் பெறாரு. அடுத்து அவரோட அரசியல் வாழ்க்கை 1971ல வர்த்தக அமைச்சகத்துல பொருளாதார ஆலோசகரா தொடங்க. அடுத்த வருஷமே மத்திய நிதி அமைச்சகத்தோட தலைமை பொருளாதார ஆலோசகரா நியமிக்கப்படுறாரு. 1976ல இருந்து 1990 வரை பெரிய பெரிய பொறுப்புல இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர், பிரதமரோட ஆலோசகர், திட்டக்குழுவோட துணைத் தலைவர், இந்த மாதிரி பல பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. சிறப்பாகவும் செஞ்சிருக்காரு. பல கட்சிகளை சார்ந்த PM கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எந்த கட்சி வேறுபாடு பார்க்காமையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1991ல மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிச்சு இந்தியா. ராஜீவ் காந்தியோட மரணத்துக்கு அப்புறம் நரசிம்மராவ் பாத்தீங்கன்னா PM ஆகிறாரு. அந்த நேரத்துல மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதுக்குன்னே படிச்சு இதுலயே ஊறி போன ஒரு ஆள் நம்மள்ட்ட இருக்காரு, அவர் மட்டும்தான் இந்தியாவை தூக்கி கொண்டாட முடியும் அப்படின்னு நினைச்சு மன்மோகன் சிங்க நிதித்துறை அமைச்சரா போடுறாப்ல நரசிம்மராவ். உள்கட்சிக்குள்ளே நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்தாலும் அவரை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு பட்ஜெட்டை கொண்டாடுறாரு. அது நரசிம்மராவுக்குமே பிடிக்கல. ஆனா அந்த பட்ஜெட் தான் ஒரு நவீன இந்தியா உருவாக்க போகுதுன்னு அன்னைக்கு அந்த நரசிம்மராவுக்கு பொருளாதார தாராளமயம் அப்படின்ற விதத்துல அவர் வச்ச பட்ஜெட் எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க. ஆனா பொறுப்புக்கு வந்து 9 மாசத்திலேயே இந்தியாவோட நிதி பற்றாக்குறைய 2% குறைச்சிட்டா. தொழில்துறை, வங்கித்துறை எல்லாமே செழிப்பா ஓடுது. அடுத்து ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் 2004ல காங்கிரஸ் ஜெயிக்குது. சோனியா காந்தி இந்தியர் இல்லாதனால PM ஆக முடியாது அப்படின்ற ஒரு நிலையில மன்மோகன் சிங் PM ஆகிறாரு. அதனாலதான் ஆக்சிடென்டல் PMனு கூட எதிர்க்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அதுக்கு கூட அவர் ஒரு பதில் சொன்னாரு, நான் ஆக்சிடென்டல் PM மட்டும் இல்ல, பினான்ஸ் மினிஸ்டரும் ஆக்சிடென்டலா தான் ஆனேன். நான் எப்படி வந்தேன் அப்படின்றது முக்கியம் இல்ல, நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே சிறப்பா தான் செஞ்சாரு. அவரோட ஆட்சி காலத்துல தான் GDP அப்படின்றது 10.3% வரை இன்க்ரீஸ். அவரோட நல்ல ஆட்சியை பல நாட்டோட தலைவர்கள் புகழ்ந்தாங்க. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கூட மன்மோகன் சிங்கோட ஊழல் இல்லாத நல்லாட்சிக்காண்டி ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல மென்ஷன் பண்ணிருப்பாப்ல அவரோட பேர். அவர் ஆக்சிடென்டல் PMனு சொல்லி ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் அவர் ஒரு அமேசிங் PM. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை தான் இன்னைக்கு இந்தியா இழந்திருக்கு. ஆழ்ந்த இரங்கல் மன்மோகன் சிங் அவர்களே.